தருவாரா? ஒரு பொண்டாட்டியே முடியல. உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய விருப்பங்களை என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உலக அதிசயத்தில் ஒரு இடம். நான் சொன்னதுக்கு நான் போறதுக்கு வரல, நீ போறதுக்கு வரல, நாங்க அனுப்ப ரெடியா இருக்கிறோம். அனுப்பி வச்சாங்க. சபைக்கு வந்து ஒரு அவரு நல்லா துதிச்சங்க, நல்லா ஆராதிச்சங்க, நல்லா வாயை திறந்து பாட்டு படிச்சங்க. அது ஆராதனை அல்ல. இனி வாழ்வது நான் அல்ல, இனி எனக்குள்ள ஜீவிப்பது இயேசு ஒருவர் மாத்திரமே. இல்ல பாஸ்டர், பேசுறத நான் கேட்கறதே இல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப பேசிட்டானுங்க. ரெட்ட வாழ்க்கை வாழாதீங்க, கர்த்தருக்காய் உண்மையை உத்தமமாய் வாழ ஆரம்பிங்க. அதுதான் துகந்த பலி. ஆண்டவரே நான் உண்மையா இருக்கிறேன். ஐயா என்னையா உண்மையா இருக்கிறேன்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஐயா மனுஷன் உன்னை பார்க்கும்போது உண்மை உத்தமனாய் பார்க்கணும். ஆண்டவரே நான் எங்க வாழ்க்கை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். சொன்னாதான் தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கையை தட்டுன்னு சொன்னா உடனே கையை தட்டணும். ஐயா ஆராதிக்கிறவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அவனுக்கு தெரியும். இந்த வருடம் நம்மளுக்கு மீட்பின் ஆண்டாய் இருக்க போகிறது. 26வது ஆண்டுல கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க போகிறார். அநேக இடத்துல நம்ம தடுமாறினது போல இருக்கலாம். அநேக இடத்துல நம்ம லைஃப்ல இன்னும் மேல வர முடியலையே, இன்னும் என் லைஃப்ல அடுத்த லெவல்ல வர முடியலன்னு அநேக பேருக்கு ஒரு கேள்விகளோடு இருக்கலாம். ஆனாலும் இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, 2026 நான் உன்னை மீட்டெடுக்க போகிறேன். நீங்க இந்த வசனத்தை மறந்துடவே கூடாது. இந்த வருஷத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள போறதெல்லாம் யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதி நாட்களிலே அவர் ஜீவனோடு எனக்காய் வந்து நிற்க போகிறார். எதுவரையும் சொல்றீங்க, அவர் நமக்காய் நிற்பார். அதனால என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் பக்கத்துல தள்ளி சொல்லுங்க, மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் உன்னை காப்பாத்துறன்னு சொன்னவன் செத்து போயிட்டான். எத்தனையோ பேர் உன்னை கூட கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் இன்னைக்கு இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஆனாலும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். அதுலதான் இன்னைக்கு நீங்க போக போறீங்க. இன்னைக்கு மறுபடியும் நான் கொஞ்சம் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு அழுத்த விரும்புறேன். நான் 1ஆம் தேதி நம்ம கொஞ்சம் ரஷ் பண்ணி நம்ம போயிட்டோம். நான் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு நான் என்னுடைய செய்திக்கு இன்னைக்கு போக விரும்புறேன். கர்த்தர் இந்த யோபுடைய வாழ்க்கையில இவன் இதை சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல சொல்றேன். யோபு இந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டான். பிள்ளைகளை இழந்துட்டான், சொத்து பத்துக்களை இழந்துட்டான். அவன் வாழ்க்கையில இருந்த அத்தனையும் போயிருச்சுங்க. அவன் நண்பர்களையும் இழந்துட்டான். பொண்டாட்டியுடைய பொண்டாட்டி பேசின வார்த்தையில பாதி செத்துட்டா. செத்து போடான்னு சொல்லிட்டா. நீ உயிரோடு இருந்தா என்ன, உயிரோடு இல்லடா. அந்த நேரத்துல இவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், நம்மளுடைய லைஃப்ல எல்லாமே இறந்ததுக்கு அப்புறம் நம்ம யோபு போல சொல்ல முடியுமா? It is a big question. யோசிச்சு பாருங்க, யோபு போல எனக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல பாஸ்டர். ஏன்னா நான் இறக்கும் பொழுதுதான் அதோடைய வலிகள் வேதனைகள் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை திருப்பி கேட்போம், ஆண்டவரே நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு கண் இருக்கா? உங்களுக்கு வாய் இருக்கா? உங்களுக்கு மூக்கு இருக்கா? அப்பதான் நமக்கு யோசனையே வரும். இதெல்லாம் இருந்திருந்தா என்ன இப்படி விட்டுருக்க மாட்டீங்களே. ஆனா யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இறந்த பொழுதும் அவன் கர்த்தரை பார்த்து சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். இந்த வருஷம் நம்ம அப்படிதான் சொல்ல போறோம். பாஸ்டர் எனக்கு இழப்பு இருக்குதுதான், எனக்கு போராட்டம் இருக்குதுதான், எனக்கு துன்பம் இருக்குதுதான், ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை மீட்டெடுப்பார். இறுதியில நான் தான் ஜெயிக்க போகிறேன். இந்த வருஷம் முடிவுக்குள்ள நம்ம எல்லாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ போறோம். அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொள்வோம். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய விசுவாசத்தை அவன் இழக்கவில்லை. அவனுடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தது. சோ இன்னைக்கு அவனுடைய யோபுடைய வாழ்க்கையில இருந்து நான் கண்டுபிடித்த 3 காரியங்களை நான் இன்றைக்கு முதல் காரியமா எங்க மத்தியில் வைக்கலான் இருக்கிறேன். இன்னைக்குள்ள தலைப்பை போட்டிருக்கேன், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு வந்து எதை குறித்து பேச போறேன்னா, லிவிங் a life of worship. ஆராதனைக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த ஆராதனைக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால், இந்த தமிழ்ல ஆராதனை சொன்னா இப்ப நம்ம ஆராதிச்சோம்ல அந்த ஆராதனை மட்டும்தான் குறிக்கிறது போல இருக்கும். ஆனால் இங்கிலீஷுடைய ஆராதனை சொல்லும் போது it talks about surrendering. ஆராதனை என்று சொன்னால், இந்த worship என்று சொன்னால் அர்ப்பணிப்பது. நம்ம சபைக்கு வந்து ஒரு அவர் நல்லா துதிச்சங்க, நல்லா ஆராதிச்சங்க, நல்லா வாயை திறந்து பாட்டு படிச்சங்க, அது ஆராதனை
பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அது ஆராதனை இல்ல. இதுலயே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் நல்லா பாட்டு படிச்சேன், நான் நல்லா துதிப்பேன், எனக்கு இதெல்லாம் God is not, sometimes God is not interested in your singing and your song. எது தெரியுமா உகந்த ஆராதனை என்று சொல்லுகிறது வேதம்? ரோமர் 12:1 எடுத்தவங்க ஒரு சகோதரி சிஸ்டர், ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த ரோமர் புத்தகத்தில் இப்படி சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு உகந்த பலியாய் ஒப்பு கொடுக்கணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒரு ஆராதனையா ஒப்பு கொடுக்கணும். ஐயா, எது ஆராதனை? என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஆண்டவருக்காக நான் வாழ போகிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, இனி எனக்குள்ள ஜீவிப்பது இயேசு ஒருவர் மாத்திரமே. நீங்க வாழ்கிற வாழ்க்கை அதுதான் நீங்க ரிப்ரசன்ட் பண்ணணும். உங்களை பார்க்கிறவங்க சொன்னோம், இவன் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறது, இவன் வாழ்க்கை ரொம்ப வித்தியாசங்க. உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சுன்றது முக்கியம் இல்ல, இனி எப்படி இருக்க போகிறதா முக்கியம். இது வரைக்கும் நான் ஏதோ தானு வாழ்ந்துட்டேன். இந்த 2026ல என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஆராதனையை அமைக்க போகிறது. என் வாழ்க்கை நான் தேவனுக்கு உகந்த பலியா கொடுக்க போகிறேன். ஐயா, உன்னை பார்க்கிறவங்க எல்லாம், ஐயா, இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் நான் பார்த்தது இல்லப்பா. ஐயா, யோபுவை குறித்து யோபு 1வது அதிகாரம் 1வது சொல்லுது, அவன் உண்மையும் உத்தமம் உள்ள சன்மார்க்கனுடையவனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? உண்மையும் உத்தமம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? We have to start with question, am I living a truthful life? Can anybody give a testimony about us? ஐயா, மத்தவங்க என்னை குறித்து என்ன சாட்சி சொல்வார்கள்? யோசிச்சு பாருங்க, உங்களை பார்த்து என்ன வெளியில பேசிக்கிறாங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? இல்ல பாஸ்டர், பேசுறத நான் கேட்கறதே இல்ல, ஏன்னா அவங்க ரொம்ப பேசிட்டானுங்க. பேசாத வார்த்தை இல்ல. நான் சொல்றேன், we need a good testimony. ஜோப்புடைய வாழ்க்கை, ஐயா, நம்ம வாழ்க்கை எப்ப தெரியுமா நற்சாட்சி உள்ளதா இருக்கும்? நம்ம வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது. அந்த வரை நான் அல்ல, நம்ம ஒரு பாட்டு படிப்போம், நான் என்று சொல்ல எனக்கு ஏது இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. ஐயா, நான் நீங்க என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, என்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ, அன்னையோட உங்க வாழ்க்கையில நீங்க இல்ல தெரியுமா, ஆண்டவர் தோன்றுதான். ஆண்டவரை என் வாழ்க்கையில நான் உன் கரத்துல கொடுக்கிறேன். ஐயா, நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். ஆண்டவரே, நாங்க உமக்கு என்று சொல்லி உண்மையாய் வாழ போகிறோம். ஐயா, உன்னை பார்க்கிறவர்கள் தேவனை காணும்படியா, I am living a life of sacrifice. ஆண்டவரே, இது நான் அல்ல, it is about you. அப்படின்னு நம்ம வாழ போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இனிமேல் போட்டு நானா வாழ போறதில்ல. சவுண்ட் வராது. பாஸ்டர், என்ன பாஸ்டர் சொல்றீங்க? யாராவது என்கிட்ட கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னாக்கா நான் பாருங்க, நான் சொல்றேன், நான் இல்ல, இனி நான் அப்படி வாழ போறது இல்ல. இட் இஸ் ஓகே, இது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டேன். இந்த வருஷம் நான் அவங்களுக்காக என்ன மாத்திக்க போறது இல்ல. நான் என்னுடைய ஆபீஸ்ல வந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். முன்னாடி வந்து பசாமலாம்லாம் இருக்கும். எங்க வீட்டுக்கிட்ட கம்பத்துல இருக்கும்போது பசாமலாம் இருக்கும். அந்த பசாமலாம் போறதுக்கு அப்ப பொம்மை நிறைய வச்சிருப்பாங்க. சரி, அந்த பொம்மை வந்து என்ன செய்யணும்னாக்கா, அந்த பொம்மை வந்து அந்த டைம்ல, நாங்க இருந்த டைம்ல நிறைய குரங்கு, அந்த கிளவுன் பொம்மை, அது இதுன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த திரி விடுவாங்க, கிரிக் கிரிக் கிரிக்னு திரி விட்டா அதுக்கு முன்னுக்கு ஒரு டிராம் இருக்கும். அந்த பொம்மை முன்னுக்கு ஒரு அதை திரி விட்டோன்னா அது கட 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 கடை திரி அமைற வரைக்கும் அது அடிச்சுட்டே இருக்கும். அது முடிஞ்சோடனே நின்றோம். அந்த பொம்மைலாம் சில பேருக்கு தெரியாது. நீங்க போய் கூகுள் பண்ணி நீங்க பாருங்க, அதெல்லாம் செஞ்சாரம், அதெல்லாம் சரித்திரம். இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியாது. எங்க காலத்துல ரொம்ப பிடிக்கும். அதை திரி விட்டா அடிக்கும். சோ அந்த பொம்மையை பார்க்கும் போதெல்லாம் இடையில நான் அந்த பொம்மையை வந்து வாங்கில வச்சுட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? தேவனை பிரசன்ட் பண்ணல, உலகம் எப்படிதான் நம்மளை திரி விடுதோ அப்படிதான் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவன் திரி விட்டானாக்கா வச்சுங்களேன் பாஸ், ஆமோஸ் என்ன திரி விட்டாருன்னா ஆமோஸ்க்கு ஏத்த மாதிரி அடிப்பேன். நோரி நங்கிட்டு போனா அவங்க திரி விட்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடிப்பேன். ஐயா, நான் வேலையில போனா ஒரு மாதிரி அடிப்பேன், வீட்டுல வந்தா ஒரு மாதிரி அடிப்பேன், அங்க போனா ஒரு மாதிரி அடிப்பேன். ஐயா, இப்படி அடிக்கிற வாழ்க்கை இந்த வருஷம் அழிய போகுது. நான் இது தீர்க்க தரிசனமா சொல்றேன். ரெட்ட வாழ்க்கை வாழாதீங்க, கர்த்தருக்காய் உண்மையை உத்தமமாய் வாழ ஆரம்பிங்க. அதுதான் துகந்த பலி. ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன். ஐயா, என்னையா உண்மையா இருக்கிறேன்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஐயா, மனுஷன் உன்னை பார்க்கும் போது உண்மை உத்தம
நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆண்டுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து பாருங்க. யோபு உண்மை உத்தமன் சன்மார்க்கனமா இருந்தான். கர்த்தருடைய பார்வையிலே உண்மையா இருக்கிறான். அவன் வாழ்க்கையில ஒரு பாவமும் இல்ல. நம்ம வாழ்க்கையை செக் பண்ணா ஃபுல்லா பாவமா தான் இருக்கும். என் வாழ்க்கையை செக் பண்ணி நான் இவ்வளவு லிஸ்ட் அடிக்கிட்டே போதே, நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் எழுதி பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். ஆனா நான் சொல்றேன், இது வரைக்கும் என்ன செஞ்சீங்கிறது முக்கியம் இல்ல, இனி செய்யாதீங்க. ஏன்னா உங்களை குறித்து சாட்சி சொல்ல ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் மேல சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அன்று பார்க்க கேட்கிறாரு, யோபு பிசாச பார்த்து கேட்கிறாரு, பிசாசு பாத்தியா, நீ கீழே போனியே பாத்தியா, என்னுடைய ஊழியக்காரன் யோபு பாத்தியா? நான் சொல்றேன், பிசாசு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த உலகம் பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்துட்டு இருக்கு? சோசியல் மீடியா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. வருகிற நாட்களிலே உன்னை குறித்து சாட்சி சொல்லும். நீ பாரு, உன்னை குறித்து நற்சாட்சி இது சொல்லுதா இல்ல கெட்ட சாட்சி சொல்லுதான்னு. இந்த வருஷத்துல நிறைய நற்சாட்சி கெட்ட சாட்சி சேர்ந்து வர போகுது. நீ எதை பிடிக்க போகிற? ஒண்ணு தீர்மானம் இன்னைக்கு எடுக்கணும். இல்ல இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் வாழ்வேன் நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா it is going to come out, your testimony going to come out. உங்களுடைய சாட்சிகள் வெளியில வரும்போது உன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு வெளியில பாருங்க, நிறைய சாட்சி வெளியில வந்துகிட்டே இருக்கு. நிறைய காரியங்களை மறைமுகமாய் செய்ததெல்லாம் வெளிப்படையாய் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? பிசாசு பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த வருஷம் நான் அப்படி வாழ போறது இல்ல, இந்த வருஷம் நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன். ஐயா, நீங்க பவுல படிக்கும் பொழுது கலேத்தியர் 2:20 எடுத்துக்கொள்றீங்களா? 2:20. I will make sure I finish 11:30. ஓகே, 11:30 மணிக்கு முடிச்சிடுறேன். கலேத்தியர் 2:20. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவால் சிலுவையில் அடிக்கப்பட்டேன். ஐயா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவுக்காய் அடிக்கப்பட்டீர்கள். சிலுவையில் அடிக்கப்பட்டு இனி நான் அல்ல, ஐயா என் மாம்சம் செத்துருச்சு, என் சுயம் செத்துருச்சு, என் விருப்பம் செத்துருச்சு. கர்த்தர் ஒருவர் தான் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவராக இருப்பதனால நான் அவருக்குள்ள ஜீவிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பவுல் சொல்றாரு, நான் அல்ல. பவுல் இன்னொரு வார்த்தை நீங்க படிக்கும் போது, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன்னு சொல்றாரு. எதை அவர் விரும்புறாருன்னா, இந்த உலகத்தை அவர் விரும்பி இருக்கிறாரு. உலகத்தின் பதவி ஸ்தானம் பவுலுக்கும் விருப்பம் இருந்திருக்கிறது. ஆனால் அவர் விரும்பாதது எதுனா, ஆண்டவருடைய ஊழியமாகப்பட்டது, பரிசுத்தமான வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அவருக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனால் அவர் விரும்பாததை செய்தபடியா இன்றைக்கு நீங்களும் நானும் பவுலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் என்ன சொல்றீங்க? We want to have a life of pearl. இந்த மாதிரி இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். நம்ம இனி எப்படி வாழ போறோம்னா, ஆண்டவருக்காய் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோம். ஐயா, யோபுடைய வாழ்க்கையில நான் படிக்கும்போது, யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம் பெறுமா, see how Job's life was representing, எப்படி யோபுடைய வாழ்க்கை எப்படி ஆராதனைக்குரிய வாழ்க்கையா இருந்தது என்று சொல்லி இந்த யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்குமா? படிக்குமே. ஊர் தேசத்திலே யோபு என்று பெயர் சொல்லும் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்னேன், ஆராதனை என்று சொன்னால் பொல்லாப்புக்கு விரோதமாய் தேவன் அருவருக்கிற காரியத்தை விட்டுட்டு நான் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ போறேன். அதுதான் துகந்த பலியாய் ஆண்டு கொடுக்கிறது. ஆண்டுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த பையனுடைய வாழ்க்கை இப்படி உகந்த பலியா இருக்குதுன்னு ஆண்டு சொன்னோம். என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இவ்வளவு உண்மை உத்தமமா இருக்குது. ஐயா, அதுதான் சொல்றாரு. ஐயா, இந்த யோபுடைய வாழ்க்கையில ஒரு குற்றமற்றவனா இருக்கிறாரு. அவர் பொல்லாப்புக்கு விலகி தேவனை பிரியப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த வருஷம் நீங்க பொல்லாப்பெல்லாம் லிஸ்ட் போடுங்க. எதை நான் வெட்ட போறேன்? ஐயா, இதை நான் வெட்டணும். என் வாழ்க்கையில இது தேவன் விரும்பாதது, இது என் தேவனை விரும்பாதது. ஐயா, நம்ம இன்னைக்கு நிறைய காரியத்தை தேவனை முன்வைக்காதபடி அநேக காரியத்தை நம்ம கொண்டு வந்துட்டு வந்துருங்களா? நம்மளுடைய நண்பர்கள் வந்துட்டாங்க, சோசியல் மீடியா வந்துருச்சு, இது வந்துருச்சு, காடி வந்துருச்சு, ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு, என்னுடைய நகை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இயேசு வந்தாரா? இன்னைக்கு கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஆண்டவர் உன்னை விட்டு விலக்கும்படி கர்த்தர் சொல்றாரு. நீ பொல்லாப்புக்கு விலகிரு. ஐயா, இன்னைக்கு பொல்லாப்பான காரியத்தை எல்லாம் நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். நான் சொல்றேன், பொல்லாப்ப நீ விலக்குறீன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இதெல்லாம் முன்னுக்கு வச்சாக்கா நம்ம நல்லா வந்துருவோம். இல்ல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில முன் வைங்க, கர்த்தர் உங்களுக்கு குறி காரியங்களை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்ய போகிறான்.
முதல்ல யோபுடைய வாழ்க்கையை வைத்து நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஆண்டவருக்கு ஒரு உகந்த பலியா. இன்னைக்கு நீங்க எப்படி போறீங்க? ஆண்டவரே, என் லைஃப்ல நான் உங்கள்ட்ட செகண்ட் ஒர்க் பண்ணிச்சேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இனி நான் இல்லப்பா, நீங்க ஒருத்தர் மாத்திரம் தான் அப்படின்னு நீங்க வாழணும். நான் இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் பார்த்து பர்சனலா என்ன வேண்டிக் கொள்ளணும்னா, இட் இஸ் டைம் ஃபார் யூ டு லீவ் தட் லைஃப். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். பாஸ்டர், எனக்குன்னு அவரு தான் இருக்கிறாரு. நான் சொல்றேன், அவங்க உன்னை கைவிட்டுருவாரு. எனக்குன்னு அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க உன்னை கைவிட்டுருவாங்க. ஆனா தேவன் உன்னை கைவிடவே மாட்டாரு. அவருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க. See, when you get married, நீங்க ஒரு திருமணத்துக்குள்ள நீங்க இணையும் போது நீங்க எப்படி வாழ்றீங்கன்னாக்கா, இனி நான் உனக்கு வாழ்றேன், நீ எனக்கு வாழ்ற. இனி நான் உனக்காக வாழ்வேன், நீ எனக்காக வாழ்வேன். இட்ஸ் நோ மோர் யூ அண்ட் மீ. நான் மனுஷனா இருக்க நீங்களே திருமணம் பண்ணாக்கா உங்களுடைய விருப்பம் அல்லப்பா. இனி உங்க கணவர் விருப்பத்தை தான் நீங்க செய்யணும். இனி என் விருப்பம் இல்லை, என் மனைவிக்கு என்ன விருப்பமோ அதுதான் நான் செய்யணும். அப்படிதான் நம்ம ஒரு கவனத்துக்குள்ள வரோம். அப்படிப்பட்ட ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, அர்ப்பணிப்புல வரோம். ஒரு மனுஷத்தை இப்படி அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா, இந்த வானத்தையும் பூமியை உண்டு பண்ண தேவனுக்கு நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உன்னை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வான். நீங்க கணவருக்கு நீங்க அர்ப்பணிச்சு எவ்வளவுதான் அர்ப்பணிச்சாலும், அதே மாதிரி மனைவிக்கு எவ்வளவுதான் அர்ப்பணிச்சாலும் இந்த அன்பு ஒரு நாள் மறைந்து போயிடும். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா நான் சொல்றேன், இப்படிப்பட்டவர் என் தேவன் அல்ல. நீங்க தேவனுக்கு முற்றிலுமாய், ஆண்டவரே, it is no more me, I surrender completely. ஐயா, நான் ஞானஸ்தானத்தை பத்தி நான் இடையில சொன்னேன், ஒன்னாவது சொல்லும்போது சொன்னேன், நீ உலகத்துக்கு மறைத்து கிறிஸ்துக்குள்ள உயிர் தரணும். ஐயா, நான் தண்ணீரை கூறும்போது உலகத்துக்கு மறைச்சிடுறேன், மறுபடியும் என்ன தூக்கும் போது நான் கிறிஸ்துக்காய் உயிர் தருவேன். அப்ப என் வாழ்க்கை இனி கிறிஸ்துவை மட்டும் தான் காண்பிக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை காண்பிக்கிறோமான்றத ஒரு கேள்வி. அந்த கேள்வியை மைண்ட்ல வச்சுங்க. காமிச்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் இயேசுவை பார்த்திருக்கிறாங்களா? என்ன பார்க்கிறவங்க யார பார்க்கறாங்க? என்ன பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கலன்னு சொன்னா there is wrong. சில காரியங்கள் நம்மள்ட்ட சரியில்லை, சரிப்படுத்தணும். நிறைய பேருக்கு அப்படி காண்பிக்க முடியல. இந்த 2026 நம்ம மாற போகிறோம். தேவனுக்கு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை வாழ போறோம். அதை பார்த்து எல்லா கண்களையும் மூடி கொஞ்ச நேரம் சொல்லுவோமா, ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் இந்த இவ்வளவு நேரம் நம்ம ஆராதிச்சோம், இவ்வளவு நேரம் இசையோட ஆராதிச்சோம். இப்ப இசை இல்ல, எல்லா கண்களையும் மூடின வண்ணமா, மியூசிக் இல்லைங்க, கையில மூடின வண்ணமா ஆண்டவரை சொல்றோம், ஆண்டவரே, நான் எங்க வாழ்க்கை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் கொஞ்ச நேரம் வாயை திறந்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை சத்தமா தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். ஆண்டவரே, படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தை அர்ப்பணிச்சு வாழும் பொழுது, ஐயா, நீங்க உங்களுக்குன்னு வாழவே மாட்டீங்க. எனக்கு இது வேணும் பாஸ்டர், எனக்கு அது வேணும் பாஸ்டர். ஐயா, இதை குறைத்து கர்த்தர் உனக்கு பார்த்துக் கொள்வாரு. ஆண்டவர் கூட பார்த்து சொல்றாரு, நீ அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில வாழும் பொழுது, ஐயா, நீங்க அர்ப்பணிச்சு நீங்க வாழும் பொழுது உங்க வாழ்க்கையில இனி நீங்களா வாழ போறதில்ல, தேவனை காண்பிக்கிற வாழ்க்கை. அது மட்டுமல்ல, என்னுடைய பேருக்காக அல்ல, நான் அர்ப்பணிச்சு வாழும் பொழுது எப்பொழுதும் என் பேர் வெளியில வரணும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஐயா, நான் தேவனுடைய சமூகம் நான் அர்ப்பணிச்சுட்டேன். அர்ப்பணிக்கிற வாழ்க்கையில எப்பொழுதும் எனக்கு பேர் வரணும். என்ன புகம் இல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நான் எதை செய்தாலும், நான் புசித்தாலும், குடித்தாலும், நடந்தாலும் தேவனுடைய நாமத்துக்காக மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஐயா நீங்க இனிமேல் பட்டு நீங்க எதை செய்தாலும் நீங்க மனுஷனுக்கு என்ன செய்ய போறது இல்ல. ஏன்னா என் வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சுட்டேன். இனி நான் கர்த்தருக்காக நான் செய்ய போகிறேன். நான் பேசுறது ஆண்டவருடைய வார்த்தை, நான் நடக்கிறது ஆண்டவருடைய காரியம். ஐயா நீங்க இந்த வருஷம் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயர்வை தர போகிறார். உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தர் ஒரு உயர்வை தர போகிறாரு. உங்க படிப்புல கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறாரு. ஐயா நீ தேவனை காண்பிக்க காண்பிக்க கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பாரு. தேவனுக்காய் வாழ்ந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். சொல்றீங்க it is no more you. ஐயா இந்த இயேசு கூட வாழ்ந்த சீசன்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எப்படி தெரியுமா வாழ்றாங்க? ஆண்டவரை பின்தொடர்ந்து வரும்போது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, பேதுருவே மீன் பிடிக்கிற உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாத்த போறேன். என் பின்னாடி வா. அவன் பேதுரு வந்து சொல்லல, ஏய் என் பொண்டாட்டி வீட்ல இருக்கு, போய் செக் பண்ணிட்டு வரேன், என் பிள்ளைகிட்ட கேட்டுட்டு சொல்றேன், ஏன் என்னடி இது நான் என்ன எனக்கு நிறைய காரியம் இருக்கு, நான் செட்டில் பண்ண போறேன் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. அவர்கள் விட்டுட்டு வந்தாங்க. ஆண்டவரை நான் பின்தொடர போகிறேன்னு சொன்னா, ஆண்டவருக்காக நான் வாழ போகிறேன்னு சொன்னா, ஐயா என்னுடைய சொத்து பத்துகள், என் பொண்டாட்டி, என் பிள்ளைகள், இதை காட்டிலுமே தேவன் பெரியவராக இருக்கிறார். அப்படி போகும்போது என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக உன் பிள்ளையோ உன் பொண்டாட்டியோ உன்னுடைய பெற்றோர்களோ எதெல்லாம் நீ இழக்கிறியோ அதெல்லாம் நான் 100 உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படின்னா என்ன பாச எனக்கு 100 பொண்டாட்டி தருவாரா? ஒரு பொண்டாட்டியே முடியல. கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை குறித்து பேசுகிறார். உனக்கு ஏற்ற காரியங்களை உனக்கு என்று சொல்லி ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுப்பாரு. எனக்கும் என் மனைவிக்கு 8 வருஷம் பிள்ளைகள். நான் அநேக நேரம் அழுது இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஐயா உனக்கு நிறைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கறத நான் பாக்குறேன். நிறைய பிள்ளைகளையா உனக்கு முன்பாக நிறைய பிள்ளைங்க இருக்கிறது கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் கண்ணை திறந்து பார்த்து, என்ன ஆண்டவரே நிறைய பிள்ளைங்கன்றாரு. ஒரு பிள்ளையும் பார்க்கவே இல்லையா. சேவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஜோமணி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டேன், என்ன நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க. நான் பிள்ளையும் பார்க்கல, பூச்சியும் பார்க்கல, புழுவும் பார்க்கல. நீங்க எதை பார்த்து அவசராரு? ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு என்று சொல்லி ஒரு கூட்டத்தை திறக்க போறாரு. அதுதான் உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கும். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, எனக்கு என்று சொல்லி உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உனக்குரிய காரியங்களை அத்தனையை பார்த்துக் கொள்வார். அப்படியே விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டானுங்க. வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காய் நான் வாழ போகிறேன், ஆண்டவருக்காய் நான் புறப்பட்டு போக போகிறேன். எஸ் கஷ்டமா தான் இருக்கும். சில நேரத்துல மறுபடியும் உலகம் இருக்கும். எஸ் பேதுரு பணந்து போய் பின்வாங்கி போன நாட்கள் இருக்கு. ஐயா மறுபடியும் உலகத்தை பார்த்த நாட்கள் இருக்கு. ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், நீ இன்னும் என்னை நேசிக்கிறியா? if you love me you will do what I want. நீ என்னை நேசித்தா இந்த ஆடுகளை போஷிக்கப்ப. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, I still want you. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் இன்னும் உங்களை எதிர்பார்க்கிறேன். நீ உங்களுடைய வாழ்க்கை ஏன் கருத்துல கொடுத்துறியா? நீ அர்ப்பணிச்சிட்டீனா நீ வாழவே மாட்ட. உன்னை பார்த்துக் கொள்கிற கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார். ஆண்டு கருத்துல கொடுத்துருங்க. நான் அர்ப்பணிச்சிட்டேன்ப்பா, அர்ப்பணிச்சுட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில உனக்காக வாழ போறேன். ஐயா நீங்க மாயமானமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். நான் உங்களை கொண்டேன் பண்றதுக்கும் எதுக்கும் வரல. ஆனா நான் ஆண்டவர் இன்றைக்கு என் உள்ளத்துல என்ன தெரியுமா சொல்றாரு, நிறைய பேர் வாயினால ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் விரும்புறது இல்ல. உற்சாகமா காலில பாட்டை போட்டு நீ பாடிக்கிறதுனால நீ பெரிய பரிசுத்தமான காண்பிக்க பாக்குற. சர்ச்சில் வந்து நின்று ஆராதிக்கிறவங்க மட்டும் ஆராதனை வீரர்கள் ஐயா ஒண்ணும் கிடையாது. தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்ன தெரியுமா? எனக்காய் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கை. நான் மண்ணுக்கு வந்து நிற்கும் போது ஐயா சில நேரத்தில் சில பேர் வந்து மண்ணுக்கு நம்ம நின்று ஆராதிக்கும் போது நீங்க கொஞ்சம் கீழே கிரௌண்டை பார்த்து பாருங்களேன். அவங்க எல்லாம் ஆராதிக்கிறாங்களா? அவங்க எல்லாம் வாயை திறந்து பாட்டு படிக்கிறாங்களா? எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்களா? நான் சொல்றேன், நீ ஆராதிக்கிறவனா இருந்தா நீ வந்து மண்ணுக்கு நின்னோனே துதிகள் மத்தியில கர்த்தர் இறங்கிடுவாரு. ஒருத்தன் முடியும் கண்ணை திறக்க கூடாது. ஐயா இங்க வந்து நின்று இவங்க சொல்லக்கூடாது தெரியுங்களா? கையை தட்டுங்க. ஏன் கையெல்லாம் கொண்டு வந்தீங்களா? இப்ப நிறைய சேர்த்து பாருங்க சிஸ்டர் கையை திறந்த கை தட்டாங்க பாத்தீங்களா? ஆமா ஏன் நான் சொல்றேன், உங்களை பார்த்து யாருமே சொல்லவே கூடாதியா. முன்னுக்கு வந்து பாட்டு எடுத்தோடனே கிருபையா நீரை நிற்கின்றோம், கிருபை கையை தட்டிட்டு கேட்க தட்டிட்டாரு. ஏன்னா நான் சொல்லவே இல்லை. சொன்னாதான் தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் கையை தட்டுன்னு சொன்னா உடனே கையை தட்டணும். ஐயா ஆராதிக்கிறவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு தெரியும். வாய் இருக்கிறவங்க வாயை திறந்து பாட்டை படிக்க. இவ்வளவு நாள் வாய் இல்லையா? வீட்டுல வாய்க்கிலேயே பேசுறீங்க. இங்க வந்து வாயை திறந்து பாட்டு படிக்க சொல்லதான் பாட்டு வருமா? ஆராதிக்கிறவனோட வாழ்க்கையில பாட்டை படிக்க சொல்ல வேணாம். வந்து மண்ணுக்கு நின்னோடைய பாட்டை படிக்க ஆரம்பிச்சிருவான். வந்து நின்னோட இந்த பாட்டா அப்படியே கடகடன் ஓடும். ஐயா இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், நீ ஆராதிக்கிறவனாய் மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது உனக்கு துதி செவிக்கிறதெல்லாம் யாருமே சொல்ல வேண்டாம். நீயே செவிக்க ஆரம்பிச்சிருவ, நீயே பேச ஆரம்பிச்சிருவ. திடீர்னு நானே வார்த்தை பேசுவேன். நேற்று சீன கடைக்கு போனோம்.
மனைவி என் பிள்ளைங்க 4 பேரும் சரி கடையில போய் ராத்திரியில சிம்பிளா ஒரு நாசிகரை சாப்பிட்டு வரணும் போய் உட்காந்து என் பிள்ளைங்க முடிச்ச நாசிகரை வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தபோது என் மனைவி பிள்ளைகளை பேசிக்கிறாங்க. நான் உடனே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்தேன். எனக்கு தெரியல, என் மனைவி திடீர்னு என்ன பார்த்து கேட்டாங்க, என்னாலா சொந்தமா பேசிக்கிறீங்க, ஏதாவது ஒன்று ஆச்சா, இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறீங்க கேட்டாங்க. அப்ப நான் வந்து உள்ளத்துல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நாளை தினத்துல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அர்ப்பணிக்கிறோம், பேச போறேன், நீங்க என் கூட இருக்க, நான் உள்ளத்துல பேசிக்கிட்டே இருக்கிறேன். என் மனைவி பார்த்து கேட்கறாங்க, என்ன சொந்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், சொந்தமா பேசுறதுன்னு மனைவிக்கு தெரியும். என் மனைவி பார்க்கும்போது சொந்தமா பேசுறது போலதான் இருக்கும். ஆனா நான் சொந்தமா பேசுறேன், தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் தேவன் பெரியவராக இருக்கிறாரு. நான் தேவனோடு நடக்க ஆரம்பிச்சுட்டாக்கா சர்ச்சுக்கு வந்தாதான் அந்நிய பாஷை ரீபா தாலா இல்ல 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 இல்ல, என் காலையில போனாலும் வரும், சின்ன கடையில உட்கார்ந்தாலும் வரும், எங்க உட்கார்ந்தாலும் எனக்கு இடம் முக்கியம் அல்ல. நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவனா இருந்தா நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நானும் பாஸ்டர் விக்டர் வந்து இடையில இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆராதனை ஈவ் ஆராதனை ஈவ் ஆராதனை அன்னைக்கு காலையில ஜெயனுக்கு எம்பரை தேடி போனோம். எம்பரை தேடி போகும்போது எம்பர் கிடைக்கவே இல்லை. நானும் எம்பரை தேடிட்டே போயிட்டே இருக்கும்போது நானும் கையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறேன். எனக்கே தெரியல, பாஸ்டர் விக்டர் ஒரு சைடு, பாஸ்டர் விக்டருடைய வைஃப் ஒரு பக்கத்து ஹெப்பரை தேடிட்டு இருக்காங்க. நான் கையை தூக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கிறேன். இவங்க வைஃப் கொஞ்ச நேரம் நல்லா கவனிச்சிருக்காங்க. நல்லா கவனிச்சுட்டு அப்புறம் ஐயா ஆராதனை முடிஞ்சிச்சான்னு வந்து கேட்டாங்க. நான் கேட்டேன், ஏங்க அப்படி கேட்டீங்கன்னு. நீங்க கையை தூக்கும் போதே எனக்கு தெரியும் பிரசங்கம் ஆராதனை ஓடி இருக்குன்னு. உங்களை தான் நாங்க பார்க்கும் போதே தெரியுதுன்னு. இப்ப எனக்கு வர வர எனக்கே தெரியல, ஜெயன்ல எவன் பார்த்து லூசு நினைச்சாலும் தெரியல. ஆனா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டு போறேன், ஆண்டவரே வாழ்க்கையை மாற்ற போகிறார், ஆண்டவரே எங்களை மீட்டெடுக்க போகிறார், இயேசுவின் நாமத்திலே பேசிட்டே போயிட்டு இருக்கு. இவங்க பின்னாடி இந்த தூரத்துல கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு லூசு பையன் போயிட்டு இருக்கான்டா, இவன் இங்கேயுமே ஆராதிச்சுட்டு இருக்கான். கேட்டாலும் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க ஆராதனை செஞ்சுட்டு இருந்தீங்க. நான் சொல்றேன், ஆராதனைக்கு உனக்கு இடம் முக்கியம் அல்ல, அர்ப்பணிச்சுட்டானா தேவனை எதை பிரியப்படுத்தணுமோ அதை செய்து கொண்டே இருப்பான். நீங்க அப்படி மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. அவங்க என்ன தெரியுமா என்ன நினைப்பாங்க, எப்படிலாம் செஞ்சாயோ அவன் நினைக்கிறது இருக்கட்டும், என் கர்த்தர் உன்னை குறித்து என்ன நினைக்கிறார், என் தேவனுக்காக நான் பைத்தியக்காரன் போல இருக்கணும். அந்த இட்ஸ் ஓகே லார்ட், இட் இஸ் ஓகே, ஐ அம் நாட் satisfying other men. ஒரு மனுஷனை நான் பிரியப்படுத்துறேன், நான் பிரியப்படுத்துறேன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம்தான். எத்தனை பேர் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நீ எப்படி போங்க, இன்னைக்கு போறோம் போங்க, ஆண்டவரே நான் உமக்காக வாழ போறேன், நான் உமக்காக வாழ போறேன். கொஞ்சம் நீங்க இந்த 3 மாசம் ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க, 3 மாசம் உண்மையும் உச்சமாய் சரணாக்களோடு இருக்கிறேன், தீமையை விட்டு விலகி இருக்க போகிறேன். எதெல்லாம் என்ன புல் பண்ணுதோ, எதெல்லாம் என்ன கீழே விலக பண்ணுதோ, ஐயா நம்ம எதெல்லாம் உங்களை விலக பண்ணுதோ நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். எதெல்லாம் உங்களை அடிக்கடிக்க தள்ளிடுதோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து வெளியில வாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. எனக்கு தெரியாதுப்பா, இதுதான் உன்னை விலக வைக்கிறது, அதுதான் உன்னை விலக வைக்கிறது. ஐயா நிறைய பேர் திருப்பியும் செய்த பாவத்திலே விழுந்து கொண்டே இருப்போம். நான் சொல்றேன், உனக்கு மறுபடியும் கர்த்தரை சோதித்துக் கொண்டே இருப்பாரு. ஐயா நான் இந்த பாவம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பாவத்தை விட்டு நான் விலகிட்டேன்னு சொல்லுவோம், திருப்பியும் போயிருவோம். ஐயா வருவோம் போயிருவோம். பழைய குருடி நல்லா பழமொழி மட்டும் தெரியும், அசனம் தெரியாது, பழமொழி நல்லா தெரியும். ஏன் திருப்பியும் போவோம், உடனே 1ஆம் தேதி வந்தோடனே எழுதுறது, இனிமேல் பட்டு நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். ஒரு 2 நாள் முடிஞ்சோடனே திருப்பியும் கொண்டு ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்துல கொஞ்சம் உட்காந்துருங்க பாஸ். ஆல்மோஸ்ட் அதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். மூலிகாரங்க நம்ம பக்கத்துல உட்காந்துரும், அப்படியே எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சரி இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்ம வாழ போறோம். நம்ம இந்த வருஷம் அப்படி வாழ போறதே இல்லை. இது வரைக்கும் நான் வாழ்ந்தது இல்லை. இது வரைக்கும் என்னை எது தள்ளிச்சோ அதுல நான் நிக்க போறதில்லை. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஓகே, we want to live a lifestyle of worship. So ஒன்னாவது நான் ஒண்ணு சொல்லிட்டேன், ஆராதனை என்று சொன்னால் என்ன. 2வது காரியம், ஏன் நான் அப்படி வாழணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாஸ்டர் நான் அப்படி வாழ்றதுனால எனக்கு என்ன நடக்க போகுது, நான் இப்படி ஆராதனைக்குரிய வாழ்க்கை ஆண்டவருக்காக நான் அர்ப்பணிச்சு நான் வாழும்போது என் வாழ்க்கையில என்ன பாஸ்டர் நடக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்கள் நம்மை தொடர போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் உனக்கு நன்மை நடக்கல பாஸ்டர். ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீ ஆராதிக்கிற வாழ்க்கை வாழும்போது உன் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் கர்த்தர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். எந்த நன்மையை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, எந்த ஆசீர்வாதங்களை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, ஐயா நீ எதிர்பார்த்துக்கு மேலாய் என் தேவன் உனக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. என்று சொல்றாரு, நீ எனக்கென்று வாழும்போது, என்னுடைய வாழ்க்கையில நீ எல்லாத்தையும் எதிர்பார்த்து வாழும்போது நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். அதுவும் பின்னாடி உன்னை தொடர்ந்துகிட்டே வரும்.
ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க அப்படி வாழ ஆரம்பிங்க. அப்படியே ஆண்டவரே நான் உனக்காக வாழ்றேன். எத்தனை பேருக்கு என் கோட்டு நல்லா இருக்கு? எத்தனை பேர் சொல்றீங்க என் கோட்டு நல்லா இருக்குன்னு? சொல்ல மாட்டீங்களே. அதனால சாட்சி சொல்றதா இல்ல. நல்லா இருக்கு. யார் சொன்னது? அக்கா நீங்க சொல்றீங்களா? அதான் சொல்றேங்க, உங்களுக்காக தான் சொல்றேன். அக்கா நான் இந்தியாவுக்கு போனேன்க்கா. நான் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போனேன். சொல்றேன், இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போனேன். ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியத்தை 3 நாள் ஊழியம் சொன்னாங்க. 3 நாள் ஊழியத்துக்கு போனேன். ஊழியத்துக்கு 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு போனாக்கா நான் வீட்டு வரதா கதை சொல்றேன். பிகாஸ் யூ ஆஸ்க் ஃபார் இட். அங்க போனா ஸ்கெடியூலே மாறிடுச்சு. இந்த 3 நாள்ல ஒரே நாள்ல 4 கூடத்துல பிரசங்கம் பண்ணணும். நீ இந்த சண்டேக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணு. அப்ப நான் போனது இத்தனை பேர் இருக்கிறேன். என்ன செய்யுது? உங்களுக்காக விசேஷமா ஆக்ரா ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஆக்ராக்கா உலக அதிசயத்துல ஒரு அதிசயம் தெரியுமாக்கா? தாஜ்மஹால். ஐயோ அக்காக்கு எல்லா விஷயமும் தெரியுது. உலக அதிசயத்துல ஒரு இடம். நான் சொன்ன அதுக்கு நான் போறதுக்கு வரல, நீ போறதுக்கு வரல, நாங்க அனுப்ப ரெடியா இருக்கிறோம். அனுப்பி வச்சாங்க தெரியுமாக்கா? காதல் சின்னம்மா. அங்க போய் பார்த்தா பணம் கட்டி தான் இருந்துச்சு. அது பார்க்கும். நான் போக நினைக்கல. ஆசீர்வாதம் உலக அதிசயத்துல ஒரு அதிசயத்தை நான் பார்த்துட்டேன், திக் பண்ணிட்டேன். போயிட்டு வந்து எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஊழிய முடிச்சுட்டு திங்கட்கிழமை வரும்போது அந்த பாத்திரம் சொன்னாரு, பணத்தன் நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்காக கோட் சூட்லாம் வாங்க போறீங்க. நான் கேட்டேன் யாரு? இல்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிம்பிளா பிரசங்கம் பண்றீங்க, நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சர்ச்சில் நீங்க கோட் சூட்லாம் போட மாட்டேங்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கோட் சூட்லாம் போட்டு கொஞ்சம் கண்ணு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொன்னாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ஆசை இருக்கிறது, ஆனா ரொம்ப வேலை பாஸ், அதனால 2-3 கோட் வச்சிருக்கேன், அதை வச்சு நீங்க கோசை பத்தி கவலைப்படாதீங்க. போய் என்ன இறக்குன இடம் அப்படிப்பட்ட இடம், வந்த இடம் எல்லாம் கோட்டு. போய் பார்த்தா எல்லாம் கோட்டு தான். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே கோட்டு தான். போய் இந்த கோட்டு இந்த கோட்டு எல்லாம் மட்டும் தூக்க வரும்போது 6 கோட் சுட்டியா. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று இல்ல, கொடுத்தது ஓசி. அவரு கொடுத்தாரியா, அதை சொல்றதுக்கு எனக்கு வாய் இல்லையே. சொல்லப்போனா என் கோட் எப்படி இருக்கு? சிக்கா பாருக்கா, பிராண்டட் தெரியுமா? நான் இல்லையா ஓசியா, என்ன பிராண்டட் தெரியாதியா? வரும்போது ஒரு பேக் நிறைய சூட் தான் கொண்டு வந்தேன். என் மனைவி சொல்றாங்க, இந்த ஒரு சூட்டை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துறீங்க, உங்களுக்கு தான் இத்தனை சூட் கொடுத்தாங்களே. இல்ல பி, உன் பஞ்சாபி சூட்டை போட்டு கொடுத்துரு, இது ஏன் ஆசீர்வாதம். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ மத்தவங்க கொடுக்க நினைக்காத. அப்படியே தூக்கி ஜிப்ப போட்டு அந்த கோட்டை தூக்கி மாட்டி வச்சுட்டேன். அதுக்கு ஒரு நாள் வரும், நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஐயா நன்மையும் கிருபையும் தேவனை ஆராதித்து கொண்டே இருங்க, கர்த்தர் உன்னை தொடர பண்ணுவாரு. நீ போய் நீ போய் ஒரு இதுல போய் தேடவனா, ஷாப்பில போயோ இதுல போயோ ஏதாவது ஒரு ஆப்ஸ்ல போய் எந்த கோட்டு நல்லா இருக்கு தேடவே இல்லை. எந்த கோட்டு கடையிலும் போய் எப்படி இருக்கும் கோட்டுன்னு தைக்கவே இல்லை. என் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பாரானால் உன்னுடைய தேவைகளை உன்னுடைய விருப்பங்களை என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது கோட்டை வாங்கிட்டோம். உடனே டக்குன்னு சொல்றாரு, பார்த்து ஜோனத்தன் ஒருத்தன் வீட்டு ஹோட்டல்ல வந்து கதவை தட்டுமா, கதவை திறந்து பாருங்க, அவன் தேடி வந்துட்டு இருக்கான், ரெடி ஆயிருங்க. உடனே கதவை திறந்து பாக்குறாங்க, ஒரு மனுஷன் நிக்கிறாரு. டிங் டிங் பெல் அடிச்சாரு. அடிச்சோன்னே என்ன பிரதர், பாஸ்டர் இதை கொடுக்க சொன்னார். எதை கொடுக்க சொன்னார்? கையில பார்த்தா கட்டா இருக்குது. உள்ளத கண்ணா லட்டு தண்ணா ஆசையா? எதுக்கு பாஸ்டர்? உங்க பிள்ளைங்களுக்கு உங்களுக்கும் ஷாப்பிங் பண்றதுக்கு. நான் கேட்கிறேன், ஐயா உன்னை ஆசீர்வதிக்கணும், தேவன் பிரியப்பட்டுட்டாரு, தீர்மானம் பண்ணிச்சுட்டாரு, அவருக்காக நீ வாழ்ந்தீனா நீ தேடி போக வேணாம், அவரு உனக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. போகும்போது 2 பேக்கு தாங்க. நாங்க போகும்போது எனக்கு ஒரு பேக்கு, என் ஒய்ஃபுக்கு ஒரு பேக்கு, பிள்ளைங்களுக்கு ஒரு 2 சின்ன கேரி, என் கேரியில போனேன். ஆனா வரும்போது 9 பேக்கு 2 பரிவாரங்களோடு இழுத்துக்கிட்டு வரேன். என் மனைவி கேட்டாங்க, இவ்வளவு ஜாமா யாருக்கு வாங்குறீங்க? இவங்களுக்கு வாங்குறேன், அவங்களுக்கு வாங்குறேன். என் பிள்ளைங்களாம் உட்காந்து ரூம்ல உட்காந்து லிஸ்ட் எழுதுறோம். இவங்களுக்கு இது வாங்கணும், அவங்களுக்கு அது வாங்கணும், இது வாங்கணும். பாஸ்டர் உங்களுக்கு எனக்குலாம் எதுவுமே கிடைக்கலையே, என்ன கொண்டு வச்சிருக்க? உங்களுக்கு இருக்கிறதே பெரிய கிஃப்ட் நான் தானே. அவர் கொடுத்த காசுக்கு இதுதானே வாங்க முடிஞ்சிச்சு. எனக்குன்னு நான் வாங்கிக்கிறையா, எனக்கு ஊர் வாங்கி கொடுத்துச்சு. இங்க இருக்கிற ஒரு செலவு என்னால முடிஞ்சதை நான் செய்தேன். என் குடும்பத்தை
கொஞ்சத்துக்கு வாங்கிட்டு வந்தேன், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், என்னால ஒண்ணும் இல்ல, எனக்குரிய தேவைகளை என் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. ஐயா, நான் ஆராதிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே போவேன். ஐயா, ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போக போக நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரப்போகிறது. ஐயா, இன்னொன்னு பார்த்து சொல்றேன், ஆராதிக்கிறவர்கள் இடத்துல கர்த்தர் இறங்கி வர வல்லவராக இருக்கிறாரு. எங்க ஆராதனை இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில ஆராதனை இருக்கிறதோ, அவங்க வாழ்க்கையில யாரு வராங்களோ இல்லையோ, பரலோகம் இறங்கி வரும். என்னன்னு சொல்றீங்க? ஐயா, எனக்காக சில நேரத்தில் சொல்லுவான், பிரச்சனை எனக்கு கால் பண்ணி டக்குன்னு இறங்கிடுறேன். இறங்கவே மாட்டான். 1.5 hour கழிச்சு கால் பண்ணாலும் எங்கடா இருக்கிற, வந்தவே எங்க வேறே தெரியாது. சில பேர்லாம் எங்க அப்பா சில நேரத்துல எங்களெல்லாம் வெடிப்பாரு. ஒந்தவேன்னு சொல்லிட்டா எங்க அப்பா சொல்லுவாரு, வந்துருவீங்களா? ஒந்தவேன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க. நீங்க எந்த ஒந்தவேல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேர் மெத்தில தூக்கின்னு சொல்லுவான், பாத்துக்கிட்டீங்களா? வந்தவே இதோ பக்கம் வந்துட்டேன் பாத்ரூம்ல பல்ல வலின்னு சொல்லுவான். 5 நிமிஷம் வந்துடுறேன், 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். ஐயா, வந்து சேரவே மாட்டான். ஐயா, அன்னைக்கு ராத்திரி ஆயிரும். கால் பண்ணீங்க, எங்கடா இருக்கிற? அதான்டா வரலான்னு நினைச்சேன், கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன். நீ கல்யாணம் பண்ணி பிள்ளை பண்ணிய பத்து நீ தாத்தா பாட்டி ஆயிட்ட கூட வந்து சேர மாட்டான். ஆனா என் தேவன் சொல்றாரு, நீ ஆராதிக்கும் போது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி உனக்காக. எனக்கு யுத்தம் செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஐயா, நீ ஆராதிச்சு கொண்டே இரு, கர்த்தர் காரியங்களை செய்வாரு. ஆராதிக்கிறவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வருவாரு. ஆராதிக்கிற பிள்ளைகளை இன்னும் நேசிக்கிறாரு. ஆண்டவரே, நான் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசி. ஐயா, நீ யாரை நேசிக்கிற? ஆண்டவரை மட்டும் நேசிச்சாங்க. உமக்காக நான் வாழ போறேன். என் வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ஆராதிக்க கர்த்தர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 1வது அதிகாரம் 20வது வசனம் படிக்கல. 19 படிச்சிருங்க. முதல் 19 படிங்க பாப்போம். 19 படிங்க. அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். இப்ப யாருன்னா, யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இந்த வீட்டில 4 மூலையில சீர்காத்து அடிச்சு என்னாச்சுமே, அந்த வீட்டின் 4 மூலையில அடிச்சிருக்கு. அடுத்த பின்பு அது பிள்ளைகள் மேல விழுந்ததுனால அந்த பிள்ளைகள் அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப 20வது வசனத்துக்கு வருகிறேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து என் சால்வையை கிழித்து என் தலையை திறந்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவர் இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? Then Job arose, tore his robe, shaved his head and fell down on the ground and worshipped. இங்க போட்டிருக்கு, இவனுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்துட்டாங்க. ஐயா, வீட்டுல ஒரு பயங்கர சாவு நடந்துருச்சு. இப்ப யோபு அந்த இடத்துல இருந்து எழுந்து அவனுடைய சட்டையை கிழிச்சு அவன் தலையை மொட்டை அடிச்சு அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து அவனை ஆராதித்தான். ஐயா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐயா, நீங்க ஆராதிக்கிற வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா, எது வந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்குள்ள ஒண்ணு மட்டும் தெரியும், என் தேவன் பெரியவராக இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்க, நான் ஆராதிக்கிறத நிறுத்தவே மாட்டேன். ஐயா, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சுன்னா, சில பேருக்கு பார்த்திருக்கீங்களா, சர்ச்சுக்கு வருவாங்க, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும், சர்ச்சுக்கு உருன்னு வருவான், உருன்னு போவான், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருப்பான். நீங்க அப்படி இல்ல. யோனா சோக்கு, நீங்க வேண்டி சர்ச்சுக்கு வரும்போது உங்க மூஞ்சில பார்க்கும்போது எல்லா பிரகாசமும் பிரகாசமா இருக்குது. ஏன் சிரிக்கிறீங்க? நான் உண்மையில சொல்றேன். பார்க்கும்போது நீங்க உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல, நீங்க நல்லா சந்தோஷமா வரீங்க. ஆனா சில பேர்லாம் வருவான், சில இடத்துல வெளியில போய் பார்த்தாலே தெரியும், வீட்டுல பயங்கர போராட்டம் நடந்திருக்கும், எல்லாத்தோட வருவான். நான் சொல்றேன், எது நடக்கும், சில பேர்லாம் நடந்துச்சுன்னா சர்ச்சுக்கே வர மாட்டான். பார்த்திருக்கீங்களா? சர்ச்சுக்கு வர மாட்டான். நீங்க நான் சர்ச்சுக்கு வரல. இன்னைக்கு நான் ஐயா, யோபுவோட வாழ்க்கையில பிள்ளைங்க செத்து போச்சு, நீங்க அந்த சிச்சுவேஷன் இருந்தா, என் பிள்ளை செத்து போச்சா, உடனே ஓடி போய் எந்த வீட்டுல தகரம் விழுந்துச்சு, எந்த பிள்ளை அந்த தகரத்தெல்லாம் நீக்கி நீ போய் எல்லாம் பண்ணிட்டு இருப்ப. யோபு போவேலப்பா, இங்கே உட்காந்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு அப்படியே முகக்கு
முகப்புறம் விழுந்து ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, நீங்க எடுத்த கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஐயா, எது வந்தாலும் எது நடந்தாலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? we should just be worshiping Lord. ஆண்டவரே நாமே ஆராதித்துக் கொண்டே இருக்கிறேன். ஐயா, என் வாழ்க்கையில ஆராதனை இருக்குன்னு சொன்னா எதுவும் என்னை நிறுத்த முடியாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இனிமேல் பட்டு ஆராதிக்கிற என்னை நிறுத்தவே முடியாது. ஆமா, யாராவது பாட்டு படிக்கிறப்ப என்ன பாட்டு படிக்கிற, கோட்டோட படிக்கல, என்ன கோட்டுலாம் ஓடுன்னு சொன்னாக்கா என்கிட்ட வந்து பின்னாம கேளுங்க, ஒரு டசன் கோட்டு கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு கோட்டை கொடுக்குறேன், அதை போட்டுக்கிட்டு படிங்க. புரியல. சில பேருக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் கோட்டுனா என்னது? வாங்க, கோட்னா இவங்க கீதார்ல பிடிக்கிறாங்கல்ல, கீபோர்ட்ல பிடிப்பாங்க, எஃப் ஷார்ப், இ ஏ, அந்த கோட்டோட படிச்சாதான். சில பேருக்கு ஏன் அது தெரியலன்னா, உன் கோட்டு வேற கோட்டு தெரியுமா, உங்க கோட்டு வேற. நீங்க படிச்சா அந்த சரிகமா பாத நீசால திருப்பி கண்டுபிடிக்கணும். விசா மாசா எல்லாத்தையும் கொஞ்சம் வரை பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு தாளத்தை பார்த்து இந்த தாளத்துல பாட்டு படிக்க சில ஜனங்கள்ட்ட சொன்னாக்கா தாளமே காணாம், சப்பாத்தி தான் இருக்கு. சில பேர்லாம் இப்ப கையை தட்ட சொல்லி பாருங்களேன், சப்பாச்சிபி சப்பாச்சிபி, அற்புதர் அற்புதர். நம்ம சிக்கு சிக்கன் தட்டுவோம், இது நடுவில் தட்டுவோம், சக்கு சிக்கி சக்கு சிக்கி. ஐயோ, நான் தான் அற்புதர் அற்புதர், இது தட்டும் நடுவில் சிக்கு சக்கு சிக்கி சக்கு. இன்னைக்கு நான் நடுவில் இப்படி தட்டிட்டு இருக்கு, நீ இப்படிதான் பாத்துட்டு இருப்ப. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீ எப்படி கையை தட்டுறது முக்கியம் இல்ல, நீ எப்படி கோட்டோட படிக்கிறது முக்கியம் இல்ல. ஆனா உன்னை பார்த்து சொல்றேன், என் தேவன் உன் பக்கம் இருந்தா நீ துதித்துக் கொண்டே இருக்கிற மனுஷனா இருப்ப. இப்ப நான் இதை சொன்னோடனே விக்டர், இந்த மியூசிஷியன், இந்த வொர்ஷிப் லீடருக்கும் ஒரு கோவம் வந்திருக்கும். என்ன பாஸ்டர் எங்களை போட்டு புடிங்க, கோட்டோட பாட்டு படி, கோட்டோட பாட்டு படிங்க. நீங்க கோட்டோட பாட்டு படிங்க. நீங்க முன்னுக்கு நிக்கிற நீங்க கோட்டோட சரணத்தோட நல்லா படிங்க. அங்க நிக்கிற நீங்க ஆண்டு பாக்குறாரு படிங்க. எப்படி இருக்கும்? இப்ப வச்சுங்களேன், கீருபை, இன்னைக்கு என்ன பாட்டு படிச்சாங்க, கீருபையா நீலை நீ கீரு, அந்த பாட்டு இப்படி நோரி இந்த கோட்டோட படிக்காம அவங்க ஒரு இப்படி படிச்சா நீங்க எப்படி நினைப்பீங்க? அவங்கெல்லாம் ஒழுங்கா படிக்கிறதுனால தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க, இல்லைன்னா தடையாயிரும். ஆனா நீங்க இங்க நிக்கிற நீங்க பக்கத்துல உள்ள பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா நீ தட்டி சப்பாத்தி தட்டுறதெல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் உன்னை ஒரு மாதிரியே தான் பார்ப்பான். ஆனா தேவனுடைய விடுதியில மகிமைப்படுகிறவராக இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஐயா, ஏது நடந்தாலும் இட்டியே விழுந்தாலும், அதனாலதான் அங்கிள் இப்ப கீழே விழுந்தாரு, நிறுத்தவே இல்லை. ஏன்னா கர்த்தர் துதியின் மத்தியில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறாரு. கர்த்தர் அவரை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் அவருக்கு சுகத்தை விடுவார். I do not see my situation. ஐயா, நானும் இப்படிதான் யோசிச்சேன். ஒரு நேரம் அவர் அங்கிள் இப்படி ஸ்ட்ராங்னு நினைச்சேன், இங்க இருந்து அங்க போலாமா. அடுத்த ஆண்டு உள்ளது சொன்னாரு. அடுத்த டாபிக் என்ன தெரியுமா? யோபு பிள்ளை இறந்த பொழுதே அவன் இருக்கிற இடத்துல நின்னுதான் ஜெபம் பண்ணா. நீ இருக்கிற இடத்துல இருந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு நம்ம உடனே வரையுது, எங்க சொந்தக்காரங்க ஒருத்தன் அடிபட்டுட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுடா, இல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போக ஒழிக்க விட மாட்டான். எமர்ஜென்சி வார்டு யாருமே பார்க்க முடியாது, சாத்தி வச்சிருவான். ஆனா அத பறந்து போயிருப்பீங்க. ஏன்னா புதுசா எமர்ஜென்சி வார்டு பாக்குறீங்களா, வெளியே நிப்பாங்க, ஆனா நாக்காளி கூட இருக்காது. இவங்க ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல நிப்பாங்க. நில்லுங்க, அடுத்த விட்டு உங்களுக்கு தான் ரெடி. நான் உங்களை பார்த்து சொல்றேன், அங்க அடிபட்டுட்டான், அங்க சாவு படைக்க இருக்கிறான், அங்க ஐசியூல இருக்கிறான், எல்லாம் ஓகே தான். நீங்க வந்து துதிக்க கர்த்தர் அவருடைய சுகத்தை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நன்மையும் கிருபையும் கர்த்தர் குடிக்க வல்லவராக இருக்கிறாரு. பாஸ்டர், திடீர்னு இப்படி நடந்துருச்சா? நன்மை சபைக்கு வந்துருங்க. ஆண்டவரே, உற்சாகமா நான் துதிக்கிறேன், கர்த்தர் நீங்க பார்த்து கொள்வீங்க. இது வரைக்கும் எனக்கு எப்படி தெரியாது. இனிமேல் பட்டு நீங்க வேற எது நடந்தாலும், குண்டே விழுந்தாலும் சபையில வந்து விழுந்துருங்க. சாக பிழைக்க இருக்கிற மாசம் சேர்ச்சு வச்சுருங்க. யாரும் கொண்டு நம்ம சொல்ற என்ற ஒரு பாஸ்டர் சொன்னார், என்ன பாஸ்டர் குஜராத்ல அன்னைக்குமா நிறைய போடிலாம் நடக்க மாட்டீங்க? ஏன்? இது ஆண்டருடைய இடம், இங்க வாங்க, நான் ஸ்ட்ரெயிட் அனுப்பிடுவோம். ஆண்டவர் இறங்குவதும் ஏறுவதும் இந்த இடத்துல கண்டு நாங்க பெனியர் என்று சொல்லி பேர் வைத்திருக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா ஓகே, டோன்ட் வரி, கம். ஆண்டவர் பார்த்துக்கொள்ள. இந்த வருஷம் அப்படிதான் இருக்க போறோம். ஏன் ஆராதிக்கணும்? என் தேவன் நன்மையினால் முடிசூட்ட போகிறார், நன்மையின் காரியங்களை எனக்கு செய்ய போகிறார். ஓகே, நான் கடைசி பாயிண்ட் வந்துட்டேன். கடைசி பாயிண்ட் நான் சொல்லி வரைக்க விரும்புகிறேன். சரி, நம்ம வந்து
எப்படி ஆராதிக்கிறது பாஸ்டர்? நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கிறது. ஐயா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், உண்மையும் உற்சவமா ஆராதிக்கணும். யோவான் 4:2 சொல்றது, true worshippers will worship Father in spirit and truth. ஐயா, ஆவியிலும் உண்மையோடு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். பக்கத்துல சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும் நான் ஆராதிக்க போகிறேன். ஐயா, ஆவியில நிரம்பினவர்களா தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி உண்மையோடு கூட நான் ஆராதிக்க போகிறேன். ஐயா, நான் மனுஷனுக்காக நான் ஆராதிக்க போறதில்ல, மனுஷனுக்காக நான் ஏமாத்த போறதில்ல. பொய்யான ஆராதனை எல்லாம் போதுங்க. தேவன் எதிர்பார்க்கிற உண்மை உள்ள ஆராதனை. ஆண்டவரே, நான் ஆராதிச்சேன்னா கையை தூக்கினா கையை தூக்கினதுதான். அப்படித்தான் நீங்க ஆராதிக்கணும். கையை தூக்கினா என்ன நினைப்பான், கையை தட்டினா என்ன நினைப்பான், நான் சத்தமா பாட்டு படிச்சா என்ன நினைப்பான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, பக்கத்துல உள்ளவன் என்ன நினைப்பான்றதா பிரச்சனை. நான் சொல்றேன், உண்மையும் உச்சமாய் நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அந்த காலத்துல பயங்கரமா இருக்கும். வொர்ஷிப்ல நீங்க சர்ச்சுக்குலாம் போனீங்கன்னா, அதான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போயிட்டே இருப்போம் எங்க அப்பா கூட. அந்த இந்த பாட்டுல என்னது, அல்லேலூயா துதி மகிமை, அதெல்லாம் கையை தட்டுவாங்க பாருங்க. ஐயோ, கையை தட்டும் போது அவ்வளவு கையை தட்டா இருக்கும். நான் இந்தியாவுக்கு போய் முத இந்தியாவுக்கு ஊழியத்துக்காக நானும் மனைவி போயிருந்தப்ப டெல்லியில வந்து பாட்டு படிக்கிற போது அந்த வொர்ஷிப் லீடர் முத வாரம் தமிழ் சர்ச்சில் போனப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஏய், நீங்க எல்லாம் என்ன கையை தட்டுறீங்க அப்படின்னாரு. என்ன கையை தட்டுறீங்க? இப்படிலாம் கையை தட்டுறீங்க, தேவனை ஆராதிக்க வேணாம், நீ கையை கட்ட வேணாம், கையை நிப்பாட்டி விட்டாரு. என்ன பண்றா, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் அந்த பாட்டு எடுக்கிறாரு. ஐயோ, கைய அப்புறம் நான் நினைச்சேன், என்னடா இப்படி ஏசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கைய தட்ட சொல்றாரு. ஒரு கைய அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோடனே கைய பாக்குற செவந்து போச்சுங்க. அப்படி கைய அப்படி வீங்கி அப்படி ஆடுது. அந்த அளவுக்கு கைய தட்டணும். என்னடா இப்படி கையை தட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை கையப்படி அந்த திங்கக்கிழமை கை வீக்கம் தான். திங்கக்கிழமை அந்த பாஸ்டர் சொல்றாரு, நம்ம இன்னைக்கு மலையாளி ஆராதனைக்கு போறோம், மலையாளிகளுடைய ஜெப கூட்டத்துக்கு போறோம், மலையாளி குரூப்ல வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு பிரேயர் நடத்துறாங்க, நம்ம போறோம்னாரு. என்ன செய்ய போறோம் மலையாளி குரூப்ல? அங்க போனாக்கா முட்டிய போட்டுன்னு சொல்லிட்டாங்க. முட்டிய போட்டுட்டு இந்த மலையாளி எல்லாம் பாஸ்டர் சேர்ந்து இப்படி செய்யறாங்க. முட்டிய போட்டுட்டு அந்நிய பாஷை ரந்தா 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 பாவி, ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை கை வீங்கி போயிருச்சு. இங்க என்னடா ரந்தா ரந்தா அந்நிய பாஷை எல்லாம் ஒரே கோரஸா படிக்கிறாங்க. நான் ஒண்டி தாங்க இங்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணி ஒருத்தவருக்கு கழித்து வரக்கூட ஒரு பாஸ்டர் முடியும். 1 ஹவர் ஆச்சு, 1.5 ஹவர் ஆச்சு, 2 ஹவர் ஆச்சு. 2 ஹவர் கழிச்சு எல்லாம் முட்டிய போட்டு எழுந்திருச்சாங்க. நான் சப்பளா 4 கிலோ போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பிரேயர், அவ்வளவு பிராக்டிஸ் பேசாத. முட்டிலே நின்னோல ஒரு நாள் அங்க போய் 2 ஹவர் தாங்கல. இது அப்படியே நிக்குதுங்க. ரந்தாரந்தார் ஏந்திரிச்சாங்க, எல்லாம் ஏந்திரிச்சாங்க. கடைசி பேர் முடிச்சாங்க, எல்லாம் போயிட்டு வருவோம். அங்க பிரியாணி எடுத்து சாப்பிட்டு போங்க. இவ்வளவுதான் மீட்டிங். இங்க வந்து யாரு பாக்குறாங்களோ இல்லையோ 2 ஹவர் நல்லா கையை தட்டி அந்நிய பாஷையில ரந்தா ரந்தா ரந்தா. இப்ப நான் சொல்லும் போது என்ன பார்க்கறது கூட ஒரு காமெடியா தான் இருக்கும். அங்க அவ்வளவு பார்த்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆவியோடு உண்மையோடு கூட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என் தேவன் பெரியவனாக இருக்கிறான். ஐயா, தேவனை நம்ம ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். சரி, 2வது காரியம், நீங்க ஜெபத்துல விடாமல் தேவனை ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நான் சொல்லி முடிக்கிறேன். See, we have to pray consistent prayer. நம்ம லைஃப்ல கான்சிஸ்டன்டா பிரேயர் வச்சுங்க. ஆண்டவரே, பாஸ்டர், நான் கரெக்டா 1 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன், கரெக்டா 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். இந்த டயலாக்லாம் விட்டுட்டு, ஐயா, உங்க ஜெபமே உங்க வாழ்க்கையில செயலா மாறட்டும். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிறைப்பிடுமே. ஜெபமில்லையே ஜெயமில்லையே, ஜெப ஆவியனில் தான். இந்த பாட்டுலாம் யார் எழுதுறது எனக்கே யாருன்னு தெரியாது. ஆனா என் சின்ன வயசுல இருந்து சர்ச்சில் படிப்பாங்க. இப்ப உள்ள பாட்டுலாம் வேற மாதிரி வந்துட்டதுனால உனக்கு ஜெபத்தை பத்தி இல்லை. அப்பெல்லாம் இந்த பாட்டுலாம் நாங்க ஞாபகப்படுத்தணும். எங்களுடைய சர்ச்சில் உள்ள பாட்டுலாம் எழுதுறீங்களா, எல்லாமே ரொம்ப டீப்பான பாட்டு. நான் எங்க சர்ச்சில் விசேஷ பாட்டுனா இந்த பாட்டு படிப்பேன்.
ஓ ஜனங்களே ஜனங்களே இறைந்து வாருங்களே, இது காலம் காணாத ஆறுதலே. இப்ப நான் ஸ்பீடா படிக்கிறேன், இதெல்லாம் நான் பயங்கரமா அந்த காலத்துல படிப்பேன் சரிங்களா. அப்படியே படிக்கும் பொழுதே அப்படியே ஜனங்கள் அழுகுற மாதிரிலாம் படிப்பேன். நான் சொல்றேன், அந்த சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் எனக்கு விதைக்கப்பட்டது. இன்னைக்கு ஜெபம் எனக்கு ஒரு நேரம் கிடையாது. நான் நடந்தா ஜெபம், ஆபீஸ்க்கு வந்தா ஜெபம், உட்காந்து நீங்க தான்ப்பா சில நேரத்தில் அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவரை காட்டுல உட்கார்ந்து ஆண்டவரை நீங்க தான் ஆண்டவரை நீங்க தான் அப்பா, என் வாழ்க்கையில எல்லாவற்றும் எல்லாமாய் செய்கிற தேவன் நீங்க. இன்னைக்கு நீங்க அப்படி தேவன் ஆராதிக்க ஆரம்பிச்சிருங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் இந்த வருஷம் ஜெபமே செயலாய் மாற்றிருக்க? சொல்ற பாருங்க, எப்படி பாச அடுத்தது நான் ஆராதிக்கிறது. நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. Be thankful. Every time be thankful. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நன்றி உள்ளவர்களாய் வாழ ஆரம்பிங்க. Be thankful. ஆண்டவரே நீங்க செய்த நன்மைக்காக நன்றி, நீங்க கொடுத்த சட்டைக்காக நன்றி, சுவாக்காக நன்றி, என் காரியக்காக நன்றி, என் குடும்பத்துக்காக நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல கோடி நன்மைகளை தேவன் செய்த நீ நன்றி சொல்லாம இருக்கவே. We have to just be thankful. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு யாராவது செஞ்சுட்டாக்கா உடனே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கொடுத்த இந்த கிஃப்டுக்காக நன்றி, நீங்க செஞ்சதுக்காக நன்றி, எனக்கு பணம் கொடுத்தீங்க நன்றின்னு சொல்றீங்க. ஆண்டவனுக்கு ஜீவனையை கொடுத்தார எப்படி? இன்னைக்கு படுத்து நாளைக்கு ஏந்திரிக்க வேண்டாம். எப்படி யோசிச்சு பாருங்க, பாபாய் படுத்து இன்னைக்கு ஏந்திரிக்காம இருந்தீங்கன்னா கர்த்தரோடு ஜீவனை கொடுத்த எத்தனை பேர் படுத்து ஏந்திரிக்கல. முந்தானத்து நான் ஒரு மனுஷனை பார்த்து சொன்னாரு, 37 வயசு சஞ்சீவ் சர்ச்சில் ஒரு பிரதருக்கு ஹார்ட் அட்டாக் மத்திய வந்துட்டாரா. 37 years. அவரோட போட்டோ காமிச்சாரு. அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப யங்கா இருந்தாரு, இறந்துட்டாரு சொல்லி அவர் போட்டோ காமிச்சாரு. பாருங்க பாஸ்டர், இவ்வளவு யங்கா இருக்கிறாரு, இறந்துட்டாரு. நான் சொல்றேன், நீ இன்னைக்கு உயிரோடு நிற்பதற்கு தேவனுக்கு நன்றி சொல்லு. எனக்கு கையிருக்குது காலத்து, கையிருந்தாலும் காலத்தை உயிரோடு இருக்கிறியே, இல்லைன்னா இருக்கிட்டே கிடைச்சுன்னா இன்னைக்கு நம்மளால கத்து கொடுத்திருக்கிறாரு, ஆதரவு நடக்க கொடுத்திருக்கிறாரு. நம்ம எத்தனை பேருக்கு எவ்வளோ போராட்டம் ஆண்டு சொல்றாங்க, நன்றிப்பா. எத்தனையோ பேருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடைசியா சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையில் ஆராதனை என்று சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கொடுப்பது ஒரு ஆராதனை. நான் இந்த வருஷம் இது முதல் நாளா இருக்கிறதுனால
தெரியுமா? எனக்கு சம்பளம் பத்தல, நீங்க 10% நான் மட்டும் 10% வைக்கல. உன் உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்கல. கர்த்தருக்கு கொடுக்கிறதுல ஆண்டவரே, என்னால முடிந்ததை நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உள்ளத்துக்கு நான் விதைக்கிறேன். ஐயா, நீங்க விதைக்கும் போது கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாரு. உன்னுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பாரு. ஐயா, நீ நினைக்கிற இதை கொடுத்துட்டா நாளைக்கு கஷ்டப்படுவோம். நான் சொல்றேன், கொடுத்தவங்க அத்தனை பேரும் வாழ்ந்ததான் சரித்திரம் கிடைக்கிறது. எத்தனை பேர் கொடுத்தாங்களோ அத்தனை பேரை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, கொடுக்கிறவர்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஐயா, யோபுடைய வாழ்க்கையில அவன் ஆராதனை எப்படி தெரியுமா? அவன் தினந்தோறும் அவன் தேவனுக்காய் காணிக்கை செலுத்தக்கூடியவனாய் இருந்தான். Just he like to give. He is the person who give அவன் பிள்ளைகளுக்காக. அன்னைக்கு யோபு 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் படிச்சீங்கன்னா, Job would rise early morning and offer burnt offering. ஐயா, அவன் காலையில அதிகாலையில எழுந்திருச்சு கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பானா? இந்த வருஷத்துல நீங்க உண்மையுத்தமாய் கர்த்தருக்கு கொடுக்க போறீங்க. கொஞ்சத்துல உண்மையா இருக்க கர்த்தர் பெரிய காரணோட அதிபதியை மாற்ற போகிறார். கடைசி அவங்கள பார்த்து சொல்றேன், யோபு போல நீங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த வருஷம் பெற்றுக்கொள்ள போறீங்க. எத்தனை பேருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்? எத்தனை பேருக்கு இல்ல பாஸ்டர், எனக்கு இது போதும், எனக்கு இருக்கிறது போதும்? நான் சொல்றேன், இருக்கிறது போதுன்றதுக்காக என் தேவன் அழைக்கல. உன்னை ஆசீர்வதிக்கணும் தேவன் தீர்மானித்தா ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பான். நமக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் ஆராய்கிற வாழ்க்கை, அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, life of worship, living a life of worship. தேவனை ஆராதிக்க உங்க வாழ்க்கை தாங்க ஆராதனை, உங்க வாழ்க்கை தான் ஆராதனை. Let's stand together. எல்லாம் ஏஞ்சிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். வாசிக்க போறோம். வந்துருங்க.